Hello everyone. Today is day 3 of our Switzerland trip with 1 year old. இன்னைக்கு நாங்கள் லவுட்டா ப்ரூனங்கிற ஒரு ஸ்விஸ் வில்லேஜ்க்கு வந்திருக்கோம். இங்கே ரொம்ப ஃபேமஸான வாட்டர் ஃபால் இருக்குது. அதுதான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க உன்னை பார்க்கலாம். வில்லேஜ்லாம் பார்த்தோன்னா அப்படியே ஒரு மூவி செட் உள்ளார போன மாதிரி ஒரு ஃபீல். அவ்வளவு அழகாக நேச்சுரலாக எல்லாமே பர்ஃபெக்டாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அதனால தான் எல்லா டூரிஸ்ட்டும் இங்கேயே வரோம். இன்னைக்கு அமைதியாகவே இருக்கான். இன்னைக்கு நல்லா சேட்டை பண்ணாமல் இருப்பான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ நாங்கள் ஆஃபிஷியலாக இந்த ஸ்டவ்பாக் ஃபாலோட பேஸுக்கு வந்துட்டோம். ஆனால் இந்த மேலே வரைக்கும் போய் பார்க்கலாம். ஆனால் நாங்கள் பிள்ளையோட ஸ்ட்ரோலர் எடுத்து வந்ததுனால அது ஸ்ட்ரோலர் ஃப்ரெண்ட்லியான பார்த்தில்ல, அதனால தான் நாங்கள் போகல. ஆனால் மேலேருந்து பார்த்தா அந்த வாட்டர் ஃபாலோட பின்னாடிலேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மிஸ்ட்லாம் கூட நம்ம உடம்புல படுற மாதிரி ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும். இங்கேருந்து பார்த்த உடனே அவ்வளவு ரொம்ப எத்தீரியலாக அப்படியே வர்ணிக்கிறதுக்கு வார்த்தையே இல்லாத மாதிரி இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஹலோ, நாங்கள் இன்னைக்கு சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துட்டோம். மத்தியானம் ரொம்ப வெயில் கொதிச்சுட்டு இருந்துச்சு. அதனால பார்க்கல, லஞ்ச் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு டக்குன்னு வந்தாச்சு. வந்து இங்கே எல்லாமே ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போது மணின்னு பார்த்தா 8 மணி ஆகிட்டு பிள்ளையும் தூக்கிட்டாங்க. அதனால தான் சரி நம்ம ஹவுஸ் டூர் பண்ணலான்னு இங்கே வெளியில் வந்திருக்கேன். வாங்க நம்ம ஹவுஸ் டூர் பார்க்கலாம். ஹவுஸ் டூருக்கு முன்னாடி குட்டி வாலோர ஷார்ட் கொமர்ஷியல் பிரேக். என்ன பிடிச்சிட்டு இருக்க? இதுதான் நாங்கள் தங்குற வீடு. இது ஹோர்போர்டுங்கிற ஒரு தூரத்தில் இருக்கிற வில்லேஜில் இருக்குது. பார்த்திங்கன்னா பின்னாடி நல்லா மவுண்டன்ஸ்லாம் தெரியும். அப்படியே அழகாக இருக்கும். வீட்டுக்கு வந்த உடனே இங்கே மாட்டு அப்புறம் பீயோட வுட் ஒர்க்லாம் பார்க்கலாம். ஏன்னா இந்த வீட்டோட ஓனர்ஸ்லாம் மாட்டு பண்ணை வச்சுருக்காங்க. அப்புறம் தேன் வளர்க்குறதுனால அவங்க இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இப்போது என் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாட்டு பொம்மை நின்றுட்டுருக்கு. கார்டனில் ரொம்ப கலர்ஃபுல்லான அழகழகான பூலாம் வச்சுருக்காங்க. அப்படியே என் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன் ஆக் இருக்குது. இந்த ஆக்கில் கிரேப் மரம் வளர்த்துருக்காங்க. கிரேப்ஸ்லாம் இன்னும் காயாகவே இருக்குது. சீக்கிரம் பழமாக மாறிடும்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக நீட்டாக எல்லாமே பண்ணியிருக்காங்க. எங்கள் வீட்டு முன்னாடி ரொம்ப பெருசான லான் இருக்குது. இங்கே தான் நாங்கள் காலை வந்தாலே நான் என் குட்டி பையன்லாம் வந்து இங்கே நடக்கிறது, மரங்க செடிங்கெல்லாம் பார்க்குறது. இங்கே வெஜிடபிள்ஸ் கார்டனும் இருக்குது. அங்கேயும் நாங்கள் போய் பார்ப்போம். வெஜிடபிள் கார்டனில் எனக்கு தெரிஞ்சது கேபேஜ், இந்த பொட்டேட்டோ, லெட்டஸ், இந்த சேலட் பண்ணுற மரம்,
இதுதான் தெரியும். மற்ற நிறைய மரங்க இருக்குது, ஆனால் எனக்கு பேர்லாம் எனக்கு தெரியல. இங்கே ஒரு குட்டி ஸ்ட்ராபெரி மரம் இருக்குது, அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் நினைக்கிறேன் அதெல்லாம் இருக்குது. இங்கே மேலே தான் ஹவுஸ் ஓனர் இருக்கிறாங்க. அவங்களோட 2 பிள்ளையோட சைல்ட்ஹுட் மூமெண்ட்ஸ்லாம் அப்படியே சிலையாக மாற்றி இங்கே வச்சுருக்காங்க. ரொம்ப பார்க்குறதுக்கே க்யூட்டாக இருக்குது. இதுதான் ஃப்ரண்ட் லான், அப்புறம் வெஜிடபிள் கார்டனோட டூர். நாளைக்கு ஹவுஸ் டூர் பண்ணலாம். See you tomorrow guys.